இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் மங்கீஸ் ட்ரீம். ஜப்பான்ல சொல்லப்படுற ரொம்ப ஃபேமஸான ஒரு அர்பன் லெஜெண்டா தான் இந்த மங்கீஸ் ட்ரீம் பார்க்கப்பட்டு வருது. இப்போ மங்கீஸ் ட்ரீம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அர்பன் லெஜெண்டுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு பார்க்கலாம். ஜப்பான்ல ஒரு கிராமத்துல ராபர்ட் அப்படின்றவர் வாழ்ந்துட்டு வராரு. அவரு தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வருது. அவரு யாருமே இல்லாத ஒரு ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்காரு. அப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நெக்ஸ்ட் ட்ரெயின் வரப்போகுது, இதில் நீங்கள் ஏறினீங்க அப்படின்னா பின்விளைவுகளை நிறையவே சந்திக்க வரும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. பொம்மை ட்ரெயின் மாதிரி அந்த ட்ரெயின் காட்சி அளிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு பெரிய மங்கி மாதிரி ஒரு உருவமும் தென்பட்டிருக்கு. என்னடா இந்த ட்ரெயின் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கே, இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ட்ரெயினில் நம்ம ஏறிடலாம் அப்படின்னு ராபர்ட் அந்த ட்ரெயினில் ஏறிடுறாரு. அந்த ட்ரெயினில் 3 பேர் தான் இருந்திருக்காங்க ராபர்ட்டோட சேர்த்து. ராபர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீட்டில் ஒரு ஆளும் உட்கார்ந்துருந்துருக்காரு. ட்ரெயின் கிளம்பும் போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் ஒரு பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது என்ன அப்படின்னா, அடுத்த ஸ்டேஷன் ஐஜூகுரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ராபர்ட்டுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது ஐஜூகுரி அப்படின்னா, அது ஒரு ஜாப்பனீஸ் டிஷ் ஆச்சே, அதை எதுக்கு ஸ்டேஷன் பேராக சொல்கிறாங்க அப்படின்னு அவர் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்காரு. அதாவது ஐஜூகுரினா உயிருள்ள ஒரு மீனை தட்டில் வச்சு அதுக்கு மேலேயே சீசனிங் பண்ணி ஜாப்பனீஸ் மக்கள்லாம் சாப்பிடுவாங்களாம். இது ஜப்பானில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷாகவும் சொல்லப்படுது. இந்த டிஷ்ஷை எதுக்கு ஸ்டேஷன் பேரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராபர்ட்டுக்கு ஒன்றுமே புரியலையாம். அடுத்த ஸ்டேஷன் வந்த உடனே ஒரு 4-5 பேர் மங்கி மாஸ்கை போட்டுட்டு லாஸ்ட்டாக உட்காந்துட்டு இருந்த அந்த பேசஞ்சரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இதனால் ராபர்ட் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காரு. ராபர்ட்டுக்கு பின்னாடி இருந்த பொண்ணும் பயங்கரமாக பயந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இஸ் ஸ்கூப்பிங் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ராபர்ட்டுக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனும் கிடையாதே, ஏன் ஸ்கூப்பிங் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலையேன்னு அதிர்ச்சியோட உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த ஸ்டேஷன் வந்தவுடனே அதே மாதிரி 4-5 பேர் மங்கி மாஸ்கை போட்டுட்டு வந்து அந்த ராபர்ட்டுக்கு பின்னாடி இருந்த பொண்ணோடைய கண்ணை பிடுங்கி அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறாங்க. ராபர்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம தான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், ஸோ அடுத்த ஸ்டேஷனில் நம்ம கண்டிப்பாக சாக போகிறோம் அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அடுத்த ஸ்டேஷன் வரத்துக்கு முன்னாடி 3rd அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இஸ் மின்ஸ்டு மீட் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. மின்ஸ்டு மீட் அப்படின்னா வெட்டப்பட்ட இறைச்சி அப்படின்னு அர்த்தமா. இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் ராபர்ட்டுக்கு தெரிஞ்சிருது, நம்ம கண்டிப்பாக சாக போகிறோம், நம்மளை இந்த மங்கி மனிதர்கள் கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு உக்காந்துட்டு இருக்காராம். அடுத்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்னதுமே அதே மாதிரி 4-5 பேர் மங்கியோட மாஸ்கை போட்டுட்டு கையில் ஒரு மிஷின் எடுத்துகிட்டு ராபர்ட்டை நோக்கி வராங்க. ராபர்ட் கனவுலேயே சொல்கிறாரு, இது கனவாக இருக்கக்கூடாதா, என்னை யாருன்னா காப்பாற்றுங்க, இல்லைனா நான் கண்டிப்பாக முழிச்சிடணும் அப்படின்னு அவரே கனவுல சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே கொஞ்ச நேரத்திலேயே அந்த மங்கி மனிதர்கள் மறைஞ்சு போயிடுறாங்க. மறைஞ்சு போன உடனேயே ராபர்ட் கனவுல இருந்து எழுந்துடுறாராம். அடுத்த நாளே இந்த பயங்கரமான ட்ரீமை ராபர்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு இதை நம்பவே இல்லையா. இதெல்லாம் ஒரு விஷயம்னு எதுக்கு இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்களாம். இதுக்கப்புறம் 4 வருஷமாக ராபர்ட்க்கு இந்த மாதிரி எந்த கனவும் வரலையா. ஆனால் அதுக்கப்புறம் ராபர்ட் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போது அவர் நைட் ஷிஃப்ட்டு போயிருக்காரு. அந்த டைமில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போது இதே ட்ரீம் இன்னொரு தடவையும் வந்திருக்கு. அதுலேயும் இந்த 3 ஸ்டேஷன்லேயும் சொன்ன மாதிரி 3 பெயர்களும் இடம்பெற்றிருக்கு. இவர் பயங்கரமாக பயந்துடுறாரு, இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு கனவுலேயே அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி 3rd ஸ்டேஷனில் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இஸ் மின்ஸ்டு மீட் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அப்போது ராபர்ட் கனவுலேயே சொல்லிக்கிறாரு, நம்ம எழுந்துடணும், நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும், நம்ம எழுந்துடணும் அப்படின்னு திரும்ப 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 சொல்லி கனவுல இருந்து மறுபடியும் எழுந்துடுறாரு. ராபர்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கனவு இன்னொரு வாட்டி வருது அப்படின்னா இதில் ஏதோ ஒரு மர்மமான
முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நான் இறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ரீம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. அதே மாதிரி கொஞ்ச நாள்லயே ராபர்ட் இறந்து போயிடுறாரு. இதே மாதிரி தேர்ட் ட்ரீம் வந்து அவர் இறந்து போயிட்டாரா இல்லை வேற எதனா ஒரு ரீசன்னால இறந்து போயிட்டாரா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. ஆனால் அவர் இறந்து போனது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் தான் ஜப்பான்ல இந்த மங்கீஸ் ட்ரீமை ஒரு பயங்கரமான அர்பன் லெஜெண்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த கனவு ஒருத்தவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இந்த மங்கீஸ் ட்ரீம்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கனவுலையே நம்ம முழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம முழிச்சா மட்டும்தான் இந்த ட்ரீம்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.